தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து மாமா பேத்தியா, தாய் மாமா பேத்தியா, இந்த குழந்தை வயசுக்கு வந்தப்ப போல மஞ்சள் நீராட்டு விழா. இந்த அக்கா வீட்டுல வேலை செய்றாங்க. அவங்க வீட்டுல டிரைவர், ஆட்டோ டிரைவரு. 2 பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க. அதான் அந்த பொண்ணோட வயசு வந்து 1 வயசு 1 1/2 வயசு சின்ன பிள்ளைங்க. இவங்கள கூட்டிருக்காங்க போடுறது. அதான் எல்லாரும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம் போயிருக்காங்க. போய் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் முடியவும் நைட்டு ஆகவும் போட்டோ இப்ப மண்டபத்துல கிளம்புற நேரத்துல அந்த பாப்பா வந்து நகையை கழட்டி வச்சிருக்கா. அப்ப இந்த அக்கா சொல்லுவா, "அப்பா நகைலாம் பத்திரம்டாருன்னா, அப்ப அவங்க அம்மா அவங்க சித்திலாம் பத்திரண்டி, பத்திரமா டப்பால கழட்டி வைடி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் எடுத்து வச்சு ஃபங்க்ஷன் முடிய எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அக்காவும் வந்துட்டாங்க. மறுநாள் பார்த்தா இந்த அக்காவுக்கு காலையில ஃபோன் பண்ணுவோம், கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்றோம். வீட்டுக்கு இந்த அக்காவும் போயிருக்காங்க. போயிருக்கும்போது இந்த மாதிரி இந்த பாப்பா நகை கழட்டி வைக்கும்போது நீங்க ஏதாவது பாத்தீங்க? நான் கூட சொன்னப்ப பத்திரமா எடுத்து வைன்னு சொன்னேன். என்ன ஆச்சு? பிரேஸ்லெட்டு செயின் வந்து கழட்டி வச்சா எங்க அண்ணா போட்டாங்க 1.5 சவரன். எங்க கழட்டி வச்சான்னு தெரியல. பாப்பாட்ட கேளுங்க எங்க வச்சான்னு கேளுங்க. இல்ல நீங்க எதுவும் பாத்தீங்களா? நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அக்கா தண்ணி தண்ணி தாகமா இருக்கு உள்ள குடிக்க தருவாங்க. அப்ப அவங்க ரிலேஷன் இன்னொருத்தவங்க வீட்டுல நினைச்சாங்க உன்னைதான் சந்தேகப்படுறாங்க. நம்ம அதை எப்படி கூப்பிட்டு போலீஸ் கேஸ் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்கா அழுதுருக்காங்க. நான் எடுக்கல பாருங்க, ஏன்க்கா எடுக்க போறேன்? நான் அதெல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு யோசனையில இருந்து நம்ம இப்படி சந்தேகப்படுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து அதாவது ஹேர் இது பாத்ரூம் கிளீனர் ஏதோ எடுத்து அவங்க ஏழைதாங்க, அவங்கள்ட்ட இல்ல, அவ்வளவுதான். ஆனா திருடங்க அவங்கள்ட்ட இல்ல. இல்ல நினைச்சிருந்தா அந்த இடத்துல வேற புத்தி இருக்கிறவங்க, ஆனா இருக்கப்பட்டவங்களே நிறைய பேர் திருடுறாங்க. என்ன இருக்கு எடுத்தா தெரிய போதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பத்திரமா எடுத்து வை பாப்பான்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தைய தான் பொண்ணு மாதிரிதான் நினைச்சு அதுக்கு அவங்க ரிலேஷன் சொல்றாங்க, இல்ல நீ சொன்னல அந்த உன் பொண்ணுக்கு இதே மாதிரி போட்டு பார்த்தா என் பொண்ணு கூட இது நல்லா இருக்கும், பொண்ணு போட்டா நல்லா இருக்கும்னு தானே சொன்னாங்க. நான் திருடி எடுத்துட்டு என் பொண்ணுக்கு போறேன்னு சொன்னாங்க. ஏழை இல்ல அவங்கள்ட்ட என் குழந்தைக்கு இது போட்டா நல்லா இருக்குன்னு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க தவிர இதை எப்படி திருடுறதுன்னு இதுதான் இருக்கப்பட்ட சொந்தக்காரனுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கும் இருக்குது. உங்களுக்கு எடுத்ததுமே அந்த இல்லாதப்பட்டவன் தான் திருடி இருப்பானே, வந்தவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து போயிருக்கலாதா? உன் வீட்லயே யாரோ ஒருத்தர் எடுத்து கூடாதா? அவங்க அங்க இருந்தாங்கன்னா அதான் ஆசை வந்திருக்கும் உங்களுக்கு, அதனால எடுத்திருப்பீங்கன்னு அவங்க ஓப்பனா சொல்றாங்களாம். இவங்களுக்கு கேட்க யாரும் இல்லாததால இந்த அக்கா இந்த மாதிரி அப்புறம் அவங்க husband அவங்க வீட்டுக்காரர் கத்திருப்பாரு போல. இன்னைக்கு என் பொண்டாட்டி போயிருந்தா யாரு என் பிள்ளைங்களுக்கு யாரு, உனக்கு ஒரு நகை கிடைச்சோம் எனக்கு என் பொண்டாட்டி கிடைக்குமா, பணமும் நகை என்ன உங்களோட வச்சுக்கோங்க, ஏன் நீங்க ஊரை அடைச்சு தம்பட்டம் காட்டுறீங்க, பாக்குறவன் எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிருக்கான், அப்படி நான் தான் எடுத்து போனா அந்த கடவுள் என் பொண்டாட்டி தான் எடுத்துருந்தாலும் அந்த கடவுள் அதுக்கு மேல தண்டனை கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிருக்கு. அங்க இருக்க ஒரு லேடி சரி அவன் மேல தப்பு இருக்கிறதால தானே எங்க தெரிஞ்சு ஏதோ மாட்டிக்க போறோம் இந்த மாதிரி குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் மனசாட்சி இல்லாம தான் அவர் பேசியிருக்காங்க. இதனால கடவுள் இருக்காரு. நேத்து நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பேரு லண்டன் எத்தனையோ பேர் எத்தனை லட்சம் கெட்டி படிப்பு போன பிள்ளைங்களும் இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி வாழ்க்கைங்க புரிஞ்சுக்கோ. ஏழைதான் திருட, ஏழ்மை வருமானம் அவங்க என்ன பிறந்தல இருந்து திருடி திரும்பி அவங்க வாழ்க்கைய ஓட்டல. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ.